அனைத்து உறவுகளுக்கும் அந்த கையை இப்படி நோம்பலான்னு சொல்லும் கண்ணை முடிக்கணும் நீங்க ஓபத்து போடுங்க. சரி ஓகே. 10 20 30 40 50 60 70 100 திருப்பி தான் கைக்கு வருது பாத்தீங்க ரஞ்சனி. கொஞ்ச நேரத்துல ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முன்ன போயிட்டு வந்தாச்சுன்னு கண்டிப்பா 100% நான் சொல்லுவேன். இந்த காணொளி பாக்குற உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில உங்களோட கடந்த காலத்தை அது மீட்டி பார்த்துருக்கு மட்டும் நம்புறேன். எனக்கு மறக்க முடியாத வாழ்க்கை காலம் எதுன்னு கேட்டா ஒன்று பள்ளிக்கூட காலம், அடுத்தது சுவிஸ் காலம். புளுட்டோட்டோவை சப்புறம்னு சொன்னா ஒரு பல்லு வேலி வேற என்ன. அனைத்து உறவுகளுக்கும் அந்த கையை இப்படி நோம்பலான்னு சொல்லும் சும்மா நோம்பலான்னு சொல்ல நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு நான் கிடைக்கிட்டேன். அனைத்து எங்களுடைய உறவுகளுக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மாறுபட்ட வித்தியாசமான ஒரு காணொலிகள் தான் போக போறோம். இன்றைக்கு துசான் நானாக ரஞ்சினியாக துசான் நாங்க வந்து இருக்க போறேன். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சேரன் சார் படத்துல சொன்ன மாதிரி தானே, ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிசமாக நெஞ்சு சுமந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே என்ற மாதிரி எல்லாரையுமே 20 வருஷத்துக்கு முன்னே கொண்டு போக போறோம். நாங்களும் அந்த கடந்த காலத்துக்குள்ள இருக்கா போயிட்டு வர போறோம். நேற்று பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துக்கு போனாங்க. அப்போ சில நினைவான சில பொருட்கள் எல்லாம் வாங்கி வந்திருக்கிறோம். எங்களோட நினைவுகளையும் உங்களோட நினைவுகளையும் மீட்டி பார்ப்போம். எல்லாருமே என்ன செய்யுங்க, எங்களோட காணொலிக்கு போறதுக்கு நம்ம என்ன செய்யணும் சார், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களோட எல்லா சொந்த பந்தத்துக்கும் எங்களோட காணொலிகளை வந்து ஷேர் பண்ணி எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு தாங்க. வாங்க எல்லாருமே காணொலிக்குள்ள போவோம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நாங்க வந்து நிரஞ்சனி என்ற 90s கடைக்கு வந்துட்டோம். என்ன நிரஞ்சனி பொட்டி கடைக்கு வந்துட்டோம். அப்ப இந்த பொட்டி கடையில இருந்து எங்கட கடந்த காலத்தின் நினைவுகளை வந்து அப்படியே மீட்டி அப்படியே எடுத்து வைக்க போறோம். என்ன நிரஞ்சனி, உண்மையா சத்தியமா சொல்றேன், இதுகளை பார்க்கும்போது இந்த கடந்த காலத்துல கிட்டத்தட்ட மட்டும் இல்ல எல்லாருடைய தான் பள்ளிக்கூட காலம் ஞாபகம் வருமே. சொன்னா முந்தி நாங்க எல்லாருமே பள்ளிக்கூடங்கள்ல படிக்கக்குள்ள இதுதான் எங்களோட ஃபேவரட் சாப்பாடு சாமானா இருக்கட்டும், இதுதான் எங்களோட உலகமா இருக்கட்டும், எல்லாமே இதுதான். என்ன சோறு இல்லாட்டிலும் பரவாயில்ல, இது கிடைச்சா காணும். ஐயோ இதை பாருங்க, ஒவ்வொண்டா காட்டுவோம். என்ன ஒவ்வொண்டா காட்டுறதுக்கு முன்னாம துஷான் வந்தவங்க அலாப்பி சரியோ அலாப்பி விளையாட தனக்கு பிடிச்சதான் காட்டுவார். நாங்க முந்தி விளையாடுவோம் தெரியுமா, 10 20 அது போட்டு எது 100 வருதோ அதான் நடக்குது. சரியா? ஓகே. கண்ணை முடிக்கணும் நீங்க 10 போடுங்க. சரி ஓகே. 10 20 30 40 50 60 90 100 திருப்பி தான் கைக்கு வருது பாத்தீங்க ரஞ்சனி. என்னமா அலாப்புறார் மக்களே. சரி, இது வந்து உண்மையா அந்த டைம்ல என்ன பேருன்னு சொல்லுங்க. சரியா? நானே சொல்றேன். இது வந்து இது பள்ளி முட்டைன்றது உள்ளுக்க வந்து அந்த நச்சீரகம் எல்லாம் போட்டு இருக்குமே. இதற்கு நாங்க சாப்பிட்டு பார்ப்போமே, அந்த டேஸ்ட் இருக்கும். உண்டு பல்லால கடிச்சு இருக்கிற ரஞ்சினி. அப்ப நாங்க கதிர்வாலை வெட்டி கொண்டு போய் நாங்க பள்ளி முட்டை கலரா இருக்குது. கலர் பாருங்க, பாத்தீங்களா? கலர் பள்ளி முட்டை நான் சாப்பிட்டு பாக்குறேன். அதே டேஸ்ட் இருக்கும்னு சொல்லி பாமனா இப்படி எடுத்து இவ்வளோத்தையும் இது போட்டு வாய்க்கு அடி வரணும் எல்லாம். அப்படியே ஒன்று சண்டை பிடிச்சி பெரிய போராட்டம் நடக்கும் வாய்க்குள்ள. அப்படியே சூப்பராக அப்படியே முஞ்சி செய்யும் போதோ கடைசியா அந்த நச்சீரம் இருக்கலாம், நச்சீரத்தின் அந்த வாசம் இருக்கும். அப்படியே அதே ஃபிளேவர் இப்பவும் இருக்கு. அதே சுவை, அதே பள்ளிக்கூட காலத்துல சாப்பிட்டு அதே சுவை அப்படியே இருக்கு தானே. அப்படியே இருக்கு, ஒரு மாற்றமும் இல்லை, அப்படியே இருக்கு. இதுக்கு முந்தி அந்த ஞாபகம் இருக்கு ரஞ்சினி, இப்போவுமே எனக்கு அது நல்ல ஞாபகம் இருக்கு. நான் வந்து சித்தங்கனி ஸ்ரீகணேசா பள்ளிக்கூடத்தில் படித்தேன். அப்போ 1ஆம் ஆண்டு நினைக்கிறேன், 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு. அப்போ இந்த பள்ளி முட்டை வந்து அப்போ அந்த சின்ன பேக்கெட்டுக்கு வரும். அது 2 ரூபா நினைக்கிறேன், 2 ரூபா சரியா? அப்போ அதை வாங்கி என்ன செய்யறேன்டா, பக்கெட்டை உடைச்சு போட்டு நாங்கள் அந்த எடுத்து கை இந்த எங்களோட சுவத்துக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு அப்படியே முன் பக்கெட்டுக்கு போடுவோம், சில கரை பக்கெட்டுக்கு போடுவோம். என்ன செய்யும் அது சில வேலைங்களை கலர் எல்லாம் ஷர்ட்ல அப்படி பிடிச்சு அது பெரிய பிரச்சனை தான் நடந்து அந்த டைம். இப்ப நான் அடுத்த செலக்ட் பண்ணேன். சரியா? நீங்க ஓபத்து போடுங்க. நீங்க விரும்பி எடுக்கலாம், நீங்க ஓபத்து போடுங்க. இல்ல ருசான், நான் இதை எடுக்க போறேன். சரி ஓகே. சரியா? பாத்தீங்களா? அதான் எப்பவுமே
புருஷன் மாற்ற இயல்பே விட்டு கொடுக்குறான் பாத்தீங்களா, இதுல இருந்து புரிஞ்சிருப்பீங்க. வட்டும் நம்பாதீங்க மக்கள் எல்லாம் போய் வட்டடி. இதுக்கு என்ன பேர்? சத்தியம் இந்த பேர் மறந்துட்டேன் ரஞ்சனி. ஆனா இதுக்கு ஒரு நல்ல ஒரு பேர் ஒன்று சொல்லிக்கணும். ஆனா இது வந்து தோடம்பழ டோவின்னு சொல்லி சொல்றது. இதோ தோடம்பழ இங்க ஏன் பாருங்க, அந்த தோடம்பழ சுளசுளமா இதான் இருக்கு இங்க பாருங்க. இல்ல ஆனா இதுக்கு வேற ஒரு பேர் ஒன்று சொல்றேன் ரஞ்சனி. எனக்கு நான் வந்து ஆரஞ்சு கலர் தான் எடுப்பேன். அப்ப சாப்பிட்டு பாப்போம் ரஞ்ச. இப்படி இப்பத்தி டோவி எல்லாமே டோவி ஏன்னா சும்மையா இருக்கு. அதுக்காக கூட நீங்க சீனி சாப்பிடாங்க. அதே டேஸ்ட் அப்படியே இருக்குது. அதே ஃப்ளேவர். என்னன்னு சொல்றது, இப்பத்தே அந்த ஜெலி சாப்பிடுறத விட இதுன்ற டேஸ்டே தனி ஒரு சுவை. நல்லா இருக்கு. ஆனா ஒரு வார்னிங் கொண்டு, என்ன அதிகப்படியான இனிப்புகள் உடம்புக்கு ஆபத்தை கொண்டு வரும். ஓகே, அடுத்தது நானே செலக்ட் பண்றது நிறைஞ்சு நான் தான். எனக்கு முக்கியமானது என்னட்டு சொல்றது, எனக்கு விரும்பின ஒன்றை நாங்க நீங்க அதை எடுக்க வலிக்கிறீங்க. சரி, அப்போ இப்படி நீங்க ஒன்று எடுத்தா நான் ஒன்று செலக்ட் பண்றேன். அதை நீங்க எடுத்துட்டீங்க அடுத்தனா? சரியோ? பாத்தீங்களா, இது வந்து நைஸ் அப்பளம். இது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? இது எத்தனை பேர் நாக்கையும் அண்ணாசையும் ஒட்டினதெல்லாம் சொல்லுங்க. அது அதுலயும் என்ன ஒரு இது இருக்குன்னு நான் நினைஞ்சு பெரிய சண்டை பிடி பண்ணாங்க. என்ன தெரியுமே, அந்த அண்ணாக்கள் ஒட்டுப்பட்ட இந்த அப்பளம் இருக்குல்ல, அதை எடுக்கிறதுக்கு இந்த விரலை வச்சு உண்ணுக்க. உங்களுக்கு என்ன கலர் வேணும்? எனக்கு பிடிச்ச ரஞ்சினி சிவப்பு கலர் தாங்க. அதேதான். அதே வாசம் அடிக்குதா? சாப்பிடக்கூடாது. நாங்கள் என்ன செய்யறாங்கண்டா, இப்ப இப்படி சாப்பிடுறோம். நான் இப்ப உடைச்சு போட்டு செய்து காட்டுங்க. சின்ன துண்டா இப்படி அண்ணாக்கள் அப்படி நாக்கால தள்ளி போய். ஆனா முதல் சாப்பிட்ட அப்பளம் மாதிரி இல்ல. ஏன்னா எனக்கு அதே டேஸ்ட் இருக்கு. எனக்கு அப்படி இல்லை. ஏனண்டா இது கொஞ்சம் மொறு மொரண்டு இருக்குது. நாங்க சாப்பிடலாம், இதை விட நல்ல மெல்லிசா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல உண்மைதானோ. அந்த நாங்க சாப்பிடும் போது இதை விட கொஞ்சம் ஒரு திக்னஸ் குறைவு. அப்படியே ஒட்டி பிடிக்கும். இது இந்த மொறு மொரண்டு இருக்குது. நல்லா இருக்கு. இந்த உணவுகள் எல்லாம் ஒரு இந்த சாப்பாட்டு தின்பண்டங்கள் எல்லாம் ஒரு என்னன்னு சொல்ல ஒருக்கா அப்படியே 10 வயசு 12 எனக்கு ஞாபகம். இதுக்கும் ஒரு கதை ஒன்று இருக்கு. எங்கட வீட்டுக்கு பக்கத்துல இதுல இந்தியால சந்திராக்கா இந்த கடை வச்சிருந்தவா சந்திராக்காண்டு முந்தி என்ன செய்யறேன்டா, அம்மாக்கு நான் இந்த புளியடி கூட்டி கொடுக்குறது. சரியோ, புளியடியை கூட்டி கொடுத்துட்டு டிமாண்ட் வைக்கிறது. அம்மா டீல் போன்ற பண்றது. அம்மா இப்படி நான் கூட்டி தந்தா எனக்கு ஒரு நைஸ் அப்பளம் வாங்கி தருவீங்களோட. அம்மா சரி ஓகே, புல்லா கூட்டினா வாங்கி தருவேன். அப்படி போயிட்டு இதை வாங்கி சாப்பிடணும். நல்லா விற்கிற வேஞ்ச எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. அந்த ஞாபகம் வருது எனக்கு. அடுத்த நான் தான் செலக்ட் பண்றேன். 3 இனிப்பு சாப்பிட்டோம், ஒரு உரைப்பு சாப்பிடுவோமோ? அது சரி. அம்மா அங்க அம்மா சமைச்சு கொண்டு இருக்க. அம்மா வலிக்கிட்டு வாரன்னு சொன்னதல்ல. அம்மா அம்மாய் கிளவி பரிமளம். அம்மா இதுக்கும் ஒரு கதை ஒன்று இருக்கு. முந்தி இப்படி வார இல்லைன்னு கொஞ்சம் ஓட்ட பெருசா இருக்கும். நீங்க என்ன செய்யறீங்களே, நாங்களும் பள்ளிக்கூடத்துல எல்லா விரலுக்கும் ஓட்டு. அது கொஞ்சம் பெரிய ரவுண்ட், பெரிய ரவுண்ட் எல்லாம் ஓட்டி போட்டு சூப்பர். அதோட வந்து அந்த மேளமடிப்பு இந்த கோயில் வழிய அப்படி நாங்க என்ன செய்யறோம்டா, ரைட்டா இப்படி இப்படி செய்து காட்டுறது. இப்படி இப்படி எங்களோட கையிலேயே நாங்க அடிச்சு காட்டுறது. அப்படி நல்லா இருக்கா? அதே மாதிரி இருக்கு. இது வந்து இந்த விஷால் ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குண்ணா. உங்ககிட்ட அந்த சூப்பரா இருக்கு. அதே சுவையா இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட நான் அன்றைய சாப்பிட்டோம். இது அது சுவையே இல்ல, அந்த பழைய டேஸ்ட் இல்ல. அந்த விஷால் வந்து நல்ல சுவையா இருக்கு. விஷால் உற்பத்திகள் என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா எங்க இங்க ஆனைக்கோட்டை ஜப்னா ஜப்பான் நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கு.
கட்டாயம் இங்க வரைக்க இது சாப்பிட விரும்புறாங்க இந்த விசால் உற்பத்தியில் வாங்கி சாப்பிட்டு பாருங்க. எபிரோனும் நல்லதுதான். ஆனா எபிரோன் வந்து மிக்சர்ல எபிரோன் சூப்பரா இருக்குமே. ஆனா இந்த எப்படி இந்த ஸ்பைட்ஸ் மற்றது கிழங்கு பொரி காட்ட போறோம். கிழங்கு பொரி வேற லெவல்ல இருக்கு, நல்லா இருக்கு. சாப்பிட கொண்டே இருக்கலாம் மாதிரி. ஏன்னா அடுத்து உங்கள்கிட்ட ஓகே செலக்ட் பண்ண போறீங்க. அடுத்தது எது செலக்ட் பண்ண தெரியாம இருக்காங்க. அடுத்தது வந்து நினைஞ்சு இது காட்டுட்டோமோ இல்ல. அடுத்தது வந்து நாங்கள் இதை காட்டுவோம். இது வந்து குளிசை. சரியோ டாக்டர் இருந்தா குளிசை இப்படிதான் பழத்துல சொல்றோம் நாங்கள். என்னடா கேட்டா சொல்றது இதை வாங்கிட்டு போயிட்டு சொல்றது குடுக்குறதுல உடைச்சு போட்டு விழுந்து உடைச்சு போட்டு இப்படி குடிக்க சொல்றது கடற்கடை குளிச்சு டாக்டர் வந்தவர் கொண்ட குடிக்க மாட்டாங்க. அது டாக்டர் வந்து அது விரதத்துக்கு தான் குடிக்கிறாரு சாப்பிடுறது. பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே இதுதான் நாங்கள் ஆரம்ப காலத்துல சாப்பிட்ட கண்டோசுகள். நாங்கள் கண்ணால கண்ட இப்ப நிறைய வெளிநாட்டு கண்டோஸ் நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த காலத்துல வந்து இதுதான் என்ன சுவையை பாருங்க அதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி லைட்டா கொஞ்சம் மாறுபட்டுட்டு அப்படிதான் எனக்கு தோணுது. இதை வச்சு நாங்க உமியிறது அந்த கோது இருக்குல்ல அந்த கோதை நல்லா போட்டு உமிஞ்ச பிறகு அந்த கண்டோ அந்த இதை உள்ளுக்க இருக்கிறத வந்து அப்படியே சாப்பிடுவோம். ஆனா அந்த இந்தியா டேஸ்ட் எனக்கு இல்லாத மாதிரி இருக்கு. ஒரு ஃபீல் இருக்கு, அந்த டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கு. ஓகே அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா ஆட்டுக்கால். யாருக்கு ஆட்டுக்கால் ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ஆட்டுக்கால் வந்து தனியா சாப்பிடறோட பிளேண்டியோட அப்படி உள்ள வச்சு அதை அப்படி ஊற வச்சு போட்டு அப்படி சாப்பிட்டா எனக்கு இந்த ஆட்டுக்கால் அந்த மழை நேரங்கள்ல நிறைஞ்சு அந்த தேத்தனிக்கு அதை போட்டு அப்படியே இந்த கன நேரம் ஊற வைக்கணும். சில நேரங்கள் என்ன நடக்குமாண்டா நிரஞ்சனி, நான் ஊற வைக்க அது ஊறி அப்படியே கீழே விழுந்துரும். நாங்க என்ன செய்யறோம்னா கையை விடுறது சூடும் கை அதை விட்டு எடுத்து என்ன அந்த டேஸ்டா இருக்கு மேல அந்த டைம்ல. இந்த ஆட்டுக்காலே இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு என்ன தெரியுமா, அந்த நடுவான விட இந்த பின்பக்க கருகள் மாதிரி இருக்குல்ல அது சாப்பிடுவோம். நல்லா இருக்கு, நல்ல வாசமாவும் வாசமா இருக்கு. இப்ப வர பிஸ்கெட் எல்லாம் என்ன பிஸ்கெட் இதெல்லாம் சாப்பிடணும்னா அதே டேஸ்ட் அப்படியே இருக்குது. கூட சொல்ற ஒன்றுமே இல்லை ஆட்டுக்கால் என்ன அப்ப நாங்க சாப்பிட்ட எப்படியோ அதே அதே டேஸ்ட் அதே மனம். நல்லா நினைக்கிறேன் இந்த பதிலுக்கு எல்லாம் சாப்பிடணும். கிழங்கு பொரியை தவிர எல்லாமே அந்த இப்பதான் கனகாலத்து பிறகு சாப்பிட்டீங்களா என்ன? கிட்டத்தட்ட நான் வெளிநாட்டுக்கு போனதுக்கு பிறகு ஒரு 8-9 வருஷமா இது சாப்பிடல. அதுக்கு முன்னமும் இது எங்களுக்கு சாப்பிட கிடைக்கல நினைஞ்சு. இப்ப இல்ல நினைஞ்சு இப்பதான் இதுகள் விற்கிறாங்க கடையில. இல்ல பக்கத்துல இருக்கிற கடையில கொஞ்சம் விற்பனை செய்யற குறைவு. டவுன் சைட் இதுக்கண்டே ஒரு ஹோல்சேல் கடை மாதிரி அங்க வாங்கிட்டு இருந்தாங்க. டவுன் சைட்ல இதுக்கண்டே வெக்கச்சக்க கடை என்ன ஹோல்சேலா கொடுத்து கொண்டு இருக்காங்க. நல்லது. அடுத்து உங்களோட டர்ன். சாப்பிட முடியும். அடுத்தது நீங்க அடுத்த எடுக்கணும்னா ஒரு பைட்ஸ் எடுத்து சாப்பிடணும். பைட்ஸ் தான் இந்த வா நாக்கு. அடுத்தது என்ன தெரியுதோ தும்பு முட்டாசி யார் வாங்கினா தெரியுமோ? பரிமள மக்கா. நானும் அம்மா நானும் சந்தையை போட்டு வந்து நாங்களும் சந்தையை போட்டு வேற ஒரு ஆள் வாங்கி வச்சிருக்கு கட்டில என்னட்டு பார்க்க தும்பு முட்டா போனதா மண்டில். இப்போ வந்து அதே மணி அடிதான் இப்போ. ஆனா இடையில நிறைஞ்சு இப்படி இது இல்லாம இருந்தது ஞாபகம் இருக்கோ? நான் சாப்பிடுறேன். இடையில மணி இதுல வாரதே இல்லை. எப்படி இருக்கு? கரைஞ்சிட்டு இருக்கு. அதே டேஸ்ட் இருக்கோ இல்லாட்டி அதே மாதிரியே இருக்கும். அப்படியே நாக்குல வச்சோன்னா பள்ளிக்கூடத்துல முந்தி என்னன்னு சொன்னா இந்த தும்முட்டாசி வாங்கி போட்டு சொல்ற நான் ஒரு மேஜிக் கொண்டு செய்ய நான் பெருசா எடுக்கிறேன் கையில. ஆனா அது வாய்க்க போனோன்னு இல்லாம ஆகல எங்களோட சின்ன ஆகல மாத்துற
எங்க வேலை காட்டிருக்கிறீங்க பள்ளிக்கூடத்துல நல்லா இருக்குது அதே டேஸ்ட் அப்படியே இருக்கு அடுத்து ஆட்டிட்டேன் நன்றி இல்ல உங்களோட எனக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் உரைப்பு எல்லாம் விருப்பம் இது பாத்தீங்கன்னு சொன்னா கருத்துற வடை கருத்துரைக்கு பேர் போனது என்ன ரஞ்சினி கருத்துரை வடை அப்படி இல்லை இந்த வடைக்கு பேர் போனது கருத்துரை வடைக்கு பேர் போனது கருத்துரை ஏன்னா அந்த கருத்துரை இருக்கிறாக்கெல்லாம் நல்லா செய்வினம் மண்டு போல அடகு கருத்துரை வடைன்னா இதுக்கு பேர் வச்சிருக்கீங்க நீங்க ஒன்று சாப்பிடுங்க பாத்தீங்கன்னா நிறைய உளுந்து போட்டிருக்கீங்கன்னா நிறைய பெருஞ்சீரகம் கருவேப்பிலை நல்லா இருக்கு நல்ல வாசம் நல்லா இருக்கு இல்ல இத பார்த்தா என்னன்னு சொல்றது இப்ப எல்லாம் சில பேர் செய்யணும் அப்படி இருக்கா என்ன பிராண்ட் வரணும் பருத்தித்துறை தட்டவடை விதுசா தட்டவடை ஓடக்கரை விதுரா தட்டவடை விதுரா தட்டவடை செம்ம டேஸ்டா இருக்கு நிறைய பெருஞ்சீரகம் கருவேப்பிலை வெங்காயம் நிறைய உளுந்து போட்டிருக்கணும் அது நல்லா இருக்கு அதே டேஸ்ட் அப்படியே இருக்கு உங்களோட வீடுகளை செய்யற மாதிரியே இருக்கு என்ன இந்த ஹைலைட்டே உளுந்துதான் நிறைய தாரெல்லாம் போட்டுக்கணும் சில பேர் செய்யணும் கொஞ்சம் இந்த இதுகளை வந்து கொஞ்சம் குறைச்சு மாவு உளுந்தா பருப்பான உளுந்தா சூப்பரா இருக்கும் வாவ் சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம் ஒரு பிளேன் டீ இருக்கணும் எல்லாத்துக்கும் பெரும்பாலும் இதுல இருக்க எல்லாத்துக்குமே பிளேன் டீ இருக்கும் ரஞ்சினி வேற லெவலா இருக்கும் அடுத்து என்டர் ஓகே அடுத்ததா காட்ட போறோம் பாருங்க இத வாழ்க்கையில மறக்கவே முடியாது ரஞ்சினி எங்கண்ட பெரும்பாலும் எங்கட காலமா சாப்பாடே அதான் இருக்கும் எனக்கு அந்த டைம்ல ஓன்னு ரஞ்சினி அம்மா அடிப்பேன் எனக்கு அப்படியே இது சீனியா சாப்பிடா கூடாது அப்படி இப்படின்ட்டு எனக்கு அப்படி பிடிக்கும் எனக்கு இதை அந்த சாப்பிட காட்ட போறோம் அது எப்படி நம்ம வந்து சாப்பிடணும் எனக்கு என்ன இதுல ஒரு திடீர்னு யோசனை வருதுண்டா நாங்க சாப்பிட எத்தனை பேர் வாய் ஊறுவது தெரியல என்ன வாய் ஊறுதுன்ற விட இல்ல பழைய நினைவுகள் அதுதான் அந்த கவலை ஒரு விதத்துல கவலையோட சேர்ந்து ஒரு சந்தோஷமா இருக்கும் ஆனா உண்மையில சொல்றேன் நாங்க சாப்பிட்டதுல இந்த நைஸ் பிஸ்கெட் தவிர மிச்சம் எல்லாம் பழைய சாப்பிட்ட மாதிரியே இருக்கு என்ன கலர் வேணும் எனக்கு ரோஸா ஆசைப்படுறீங்க நான் மஞ்சள் சாப்பிடுவோம் அந்த பிஸ்கெட் வாசம் இருக்குல்ல அந்த வாசம் அதே மாதிரியே இருக்கு நான் என்ன செய்வேன்டா இந்த இது இருக்குல்ல இந்த பிஸ்கெட்டை கடிச்சு சாப்பிடும் இப்படி சாப்பிடும் இப்படி முஸ்கூல கடிச்சு சாப்பிட்டு இந்த கிரீம் இருக்குல்ல அதை வேக்க போட்டு உமிஞ்சு கொண்டே இருப்பேன் அது கரையும் தண்டை பாருங்க சூப்பரா இருக்கு அதே டேஸ்ட் அப்படியே இருக்கும் இனிப்பு உங்களுக்கு கூடாது சரி ஓகே வா இப்ப ஆட்டிட்டார் மூட இப்ப மக்களே இது ஞாபகம் சொல்லுங்க சரியாக யாருமே கிடையாது புளூட்டோ ஆனா நிறைஞ்சு அதே பேப்பர் மாதிரி தான் இருக்கு அதே வாசம் ருசான் அந்த எள்ளு வாசம் பாருங்க இப்படியா உரிக்கிறது இந்தாங்க இப்படி கஷ்டமா முந்தைய அப்படித்தான் புடிங்க இதை புடிங்க நான் உரிக்கிறேன் இதை சண்டை பிடிச்சா உரிக்கணும் ஆனா வாசத்தை பாத்தீங்களா நல்ல வாசம் இது உரிக்க கொஞ்சம் கஷ்டம் என்னத்துல செய்யறாங்க இது எள்ளு போட்டிருக்கீங்கன்னா சப்பை பாருங்க உளுட்டோட்டோவை சப்புறம்னு சொன்னா ஒரு பல்லு வேலி வேற என்ன உரிக்க கஷ்டமா தான் இருக்கு இப்ப முதலும் குடிச்சியா பேப்பர்லாம் ஒட்டுப்பட்டு வேற சிவடையில அதே சொல்லுவேன் ஆனா முந்தி இது கொஞ்சம் கட்டியா இருக்கு முதல் இது கொஞ்சம் குண்டா இருக்கு முதல் முந்தி மெல்லிசா நூலமா இருக்கு நூலமா சாப்பிடாதுக்கு இதை விட கஷ்டமா இருக்கு இதுவும் கஷ்டமா தான் இருக்கு அதே டேஸ்ட் தான் ராணி அதே டேஸ்ட் வாவ் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டா என்ன எப்போங்க இது விளாத்தியம் ஓகே சின்ன பிள்ளை வரைக்கும் வைக்கலாம் பயந்து விடுப்போம் ஓகே அது தெரிஞ்சிட்டு சாப்பிட முடியல
செம்மையா இருக்கிற என்ன அடுத்து இது உடைப்போம். அது என்னன்னு பாத்தீங்களா, இது வந்து பொறி உருண்டை. அதோட நாங்கள் எங்கண்ட பாசையில் சொல்லுவோம் பிளாங்கா பொரிண்டுவோம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் வைப்பினோம். சில வேளையில துஷான் சுவிஸ்ல இருக்க கூட நாங்க இங்க இருந்து சின்ன கருவாடுகள் அதுகள் அனுப்புவோம். அப்பயே கேப்போம் துஷான் உங்களுக்கு என்ன. எனக்கு கூடுதல் இந்த நைஸ் அப்பம், இந்த நைஸ் அப்பளமும் இந்த பொரி உருண்டையும் தான் நான் கேட்பேன். இந்த சண்டையும் நிறைஞ்சி எனக்கு வச்சு அனுப்பி விடும் சுவிஸுக்கு. மறக்கலாது. விளாங்கா பொரி யாருக்கு வேணும்? எனக்கு இந்த விளாங்கா பொரியை பார்த்தா அப்பாட ஞாபகம் தான் வரும். ஏன்னா அப்பா வவுனியால இந்த வேலையை முடிஞ்சு வரைக்க நிறைய கொண்டு வருவார். குழந்தை என்ன செய்யணும்னு சொன்னா அம்மா எல்லாருக்குமே தருவா. என்ன செய்யறா போட்டிக்கு சாப்பிடுறதும் சாப்பிட்டுட்டு ஆட்ட நாக்கு கூட வந்துருக்குன்னு சொல்லி எல்லாரும் அடி வர்றது விட்ட நான் தம்பி ஆகல நாக்குச்சி வைக்கும் புரிமாச்சி வைக்கும். சில பேர் வந்து எங்கிட்ட பள்ளிக்கூடத்துல நிறைஞ்சினி அப்ப வழி கேட்க பொம்பளை பிள்ளை இருக்கிறீங்களானே அதுல வந்து என்ன செய்யணும்டா இதை வந்து சாப்பிடுறதுல தேய்ச்சி கொண்டு போய் நம்ம வாயில நீங்களும் அப்படி செய்யறீங்களே தேய்ச்சி போட்டு போய் பொம்பளை அங்க பிள்ளைல கேட்கலாம் பத்தியா லிப்டிக் அடிச்சனா பத்தியா லிப்டிக் அடிச்சனா பாரு அதே சுவையா இருக்கும். அந்த கிழங்கு போயிடுது. கிழங்கு பொரிக்கு அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு இது இருக்குதானே நிறைஞ்சு. ஆனா எல்லாரும் கமெண்ட் பண்ண போய் நம் இனிப்போல குறையுங்கோ என்ன சாப்பாடுல குறையுங்கோண்டு. ஆனா அம்மையா இது வீடியோக்காக எங்கண்ட கடந்த காலத்தை ஞாபகப்படுத்துறதுக்கு என்ன இப்படியான ஒரு நல்ல நினைவுகள்லாம் முக்கியம். என்ன இல்ல உண்மையில என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க நேற்று ஜாழ்ப்பாணம் எனக்கு கிளினிக்குக்காக போனாங்க. அப்பதான் நாங்கள் வேற சில சாமான்கள் வாங்க போயிருக்கோம். இதுகளை பார்த்தோன்னா எங்களுக்கு ஆசை வந்துட்டு சின்ன பிள்ளையில நாங்க சாப்பிட்ட சாப்பாடு இப்ப எவ்வளவு காலமா நாங்க சாப்பிடவே இல்லை. ஏன்னா சாப்பிடறதுக்கான சந்தர்ப்பமும் கிடைக்கல. இதை நாங்க காணவும் எங்களோட பக்கத்து கடையில இதெல்லாம் காண்றது மாதிரி இது. இப்ப கிழங்கு பொரி ஓகே எல்லா இடமே கிடைக்குது. ஆட்டுக்கால் கிழங்கு பொரி தட்டவடையல் இந்த சின்ன சின்ன ஐட்டங்கள். அப்பதான் நாங்க சொன்னோம் சரி இதையும் நாங்க எடுத்து எங்களோட நினைவுகளோட உங்களோட நினைவுகளையும் ஒருக்கா நாங்கள் மீட்டு பார்ப்போம். என்ன நல்ல சாஃப்டா இருக்கு. என்ன சொல்றேன் இந்த வெளிநாட்டுல இருக்கிற ஆட்களுக்கு இங்க இருந்து நீங்க வந்து அங்க நீங்கள் இந்த இதுகளை கொண்டு போறோம்டா இந்த விசால் பிராண்ட நீங்கள் இந்த ஸ்பைஸுக்கும் இந்த மரவள்ளிக்கிழங்கு பொரியலுக்கும் நான் உங்களுக்கு சொல்ல முடியுமே செம்ம டேஸ்டா இருக்கு. ஆனா மிக்சருக்கு நாங்கள் விசாலண்டே சாப்பிட்டு பார்க்கல, எப்ரோண்ட சாப்பிட்டு பார்க்கல. நாங்கள் எப்ரோண்ட வேற இல்லை மிக்சர்ல எப்ரோன்னு அடிச்சுக்க ஆக்கலே கிடையாது. ஆனா கிழங்கு பொரியல வேற லெவல்ல இருக்கு. கிழங்கு பொரி மற்ற பைட்ஸ் வந்து அப்படியே நாங்க சின்ன பிள்ளைங்க சாப்பிடும் மாதிரியே இருக்கு. யாருக்கும் வேணும் வந்தாலும் நாங்க உங்களுக்கு வாங்கி பார்சல் பண்ணவும் நாங்க ரெடியா இருக்கோம். என்ன ரஞ்சினி? அடுத்தது ஆட் டன் இனிப்பு நீங்க சொன்ன மாதிரி தவிர்த்தது இருந்தாலும் இதுல ஒன்று எடுத்து பாதி பாதி சாப்பிடுவோம். இதை பாருங்கோ மேஷ்மெலோ. ஆனா இப்ப இங்க வர மேஷ்மெலோ வாரே இல்லை. அது வந்து நல்ல நல்ல ஸ்பொஞ்சியா நல்ல பெருசா வரும். இது வந்து நாங்க சின்ன பிள்ளைல சாப்பிட்டு ஆரம்ப காலத்துல சாப்பிட்ட மேஷ்மெலோ இப்படிதான் ஸ்டார்ட்ல வந்திருக்கேன். ஆனா இப்ப அப்படி நல்லா மருவிக்கணும் வந்துட்டு. இத பாத்தீங்களா கலர்ஃபுல் அடிக்கிற விதத்தை எவ்வளவு அந்த கலரா இருக்குன்னு. இதுல இந்த மேஷ்மெலோ ஒன்று எடுத்து 2 பேரும் பாதி பாதி சாப்பிடுவோம். மற்றது நான் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம், அதிக நிறமூட்டப்பட்ட உணவுகள் சாப்பிடக்கூடாது. ஏன்னு சொன்னா புற்றுநோய்க்கான வழிவகுக்கும். எல்லாமே இந்த காணொலிக்காகத்தான் நாங்கள் வாங்கி சாப்பிடுறோம். அதிகமா இது வந்து சாப்பிடுறது கொஞ்சம் ஆசைக்கு வாங்கினா என்ன ஒரு 3-4 மாசத்துக்கு ஒருக்கா இப்படி சாப்பிடுறது ஓகே. அது உங்கள்ட ஹெல்த்துக்கு நல்லா இருக்குமே. என்ன அடிக்கடி சாப்பிட்டா இப்ப சொல்ல முடியாத வருத்தங்க. என்ன சொல்றது இங்க இப்ப நாங்க வாங்கி சாப்பிடுற மேஷ்மெலோக்கும் இதுக்கும் சரியான நிறைய வித்தியாசமா இருக்குன்னா இது வந்து நல்ல அப்படி நல்ல அதை விட இது நல்லா இருக்குது. அடுத்தது உங்கள்கிட்ட நிறைஞ்சு அடுத்தது எனக்கு பிடிச்ச எள்ளுருண்டை.
எள்ளுருண்டை வேற எள்ளுப்பாகு வேற என்ன எள்ளுருண்டை வரும் எள்ளுப்பாவு வரும். ஆனா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் நிறைய சாப்பாடு ஜாமான் வந்து நாங்க கணக்கா அந்த கடாபியண்டு தெரியுமா நிறைய கடாபியண்டு இது கடை அந்த அந்த வண்ணத்தி பூஜி அந்த பறவைகள் இந்த படம் எல்லாம் போட்டு டொஃபி மாதிரி அந்த உருண்டையா வரும் அதுகள் தேடினாங்க அண்ணா இருந்தது அது இப்ப வந்து அந்த பறவைகள் படங்கள் இல்ல தனித்தனி உருண்டையா இருக்கு முந்தி அந்த டொஃபி என்ன செய்யறேன்னு சொன்னா சாப்பிட்டுட்டு அந்த வண்ணத்தி பூஜையில நிறைய சேர்க்கிறது ஆட்ட ஹொம்பாசுக்குள்ள நிறைய வச்சிருக்கிறோம் சொல்ல ஒரு போட்டி எங்களோட அம்மம்மா வேபே செய்ய மாட்டா இந்தலா போத்தலுக்குள்ள 2 போத்தலுக்குள்ள சேர்த்து வச்சிருந்தவ என்ன அந்த விளையாட்டு ஜாமான் அதுல வந்து இந்த அடிச்சாம் பிரைஸ் மாதிரி விளையாடுறது இந்த எல்லாம் பங்கு பிரிச்சு போட்டு நாங்க முந்தி சின்ன வயசுல இப்ப நான்ல எங்களோட அம்மா மம்மி எங்களோட அம்மாண்ட தங்கச்சி எல்லாம் கனவேறிஞ்சு இருக்கும்போது அதுல அந்த அடிச்சாம் பிரைஸ் விளையாடினேன் இந்த கடாபி நல்லா இருக்குது பவானி பவானின்ற கச்சா நல்வாவும் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்றவே கச்சா நல்வா கொஞ்சம் நல்லா இதான்னு சொல்லி நாங்க கச்சா நல்வா வந்து அடுத்தது பார்ப்போம். இந்த கச்சா நல்வா வந்து நாங்க அந்த நைஸ் கம்பெனி அவங்கண்டதான் வாங்கினாங்க. உண்மையை சொல்ல போனா எந்த கம்பெனி என்னண்டே ஒன்றும் பார்த்து வாங்கல, பார்த்துட்டு ஆசையில ஒன்று வாங்கினா இப்ப சாப்பிடக்குள்ள நாங்க உங்களுக்கு நல்லா இருக்கிற இது பிராண்ட் மட்டும் சொல்லி கொண்டு இருக்கிறோம். பெரிய போராட்டம் தான் அப்ப அந்த கச்சா நல்வா விற்கிறாங்க. என்ன நடுசா சரிங்களா? என்ன கத்திரிக்காய் பாவீங்களா? இல்ல அது கத்திரிக்காயும் போகுது இல்ல. இதுவும் அவங்க தானே அந்த வி லக்கி ஸ்டார். அதான் இதுவும் வி லக்கி ஸ்டார் கம்பெனி தான். நாங்க பார்க்காமலே அப்போ ஒரே வகையான கம்பெனி நிறைய ப்ராடக்ட் வாங்கிட்டோம். அவையில் ரொம்ப கூட சேல் பண்ணினோம். இந்த ஒவ்வொரு எல்லாத்தையுமே அவங்க இது பண்றாங்க. இதுவும் ஒரு துண்டு சாப்பிடுவோம். ரைட் போதும். இவ்வளோ சின்ன பெருசு. ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்சதுல உருண்டை கச்சா நல்வா. கச்சா நல்வா வந்து கச்சா உருண்டை தெரியுமா? நல்வா கச்சா நல்வா நம்மள அந்த முறுமுறுப்பால் இருக்கும். இது கொஞ்சம் நைஸா போகுது. நல்லா இருக்கா? நல்லா இருக்கும். கச்சா நல்வா மட்டும் எனக்கு தந்துருவோமே. ஓகே. அடுத்தது என்னட்டு இது வந்து உடைச்சிட்டு பார்ப்போம். இதுல தோடம்பழ டோபியாண்டு இருக்கு. இதுவும் லக்கி ஸ்டார் அவங்கள்ட்ட பிராண்ட் தான். இதைத்தான் சொல்றோம் குளுக்கோரஸ். இது குளுக்கோரஸ் சொல்றது. அந்த கருவாட்டோவியன்றது இதுயா இல்ல? அப்ப கருவாட்டோவியன் சொல்றது அது நான் தெரியலையே. அது தெரியாது உங்களுக்கு? பார்த்தா தெரியுமாங்க, எல்லாம் மறந்தாச்சு. பாப்போம். இது இதோ தெரியல. பாப்போம். இது சூப்பி முடிய தோடம்பழத்தின் அந்த சேப் இருக்கும். இதுதான் கருவாட்டோவியன்றாங்க. நாங்க கருவாமணமாக்குதா? ஆடுவாங்க. நாக்கு காட்டுங்க. நீங்க சாப்பிடுறீங்களா? அப்போ கருவான் டேஸ்ட் அடிக்குதா? அது போல. ஆனா இப்ப இது கொஞ்சம் குண்டால வருது. அப்புறம் முந்தி சப்பட்டியா வருமானே? அங்க சப்பட்டியா வரும். ஒரேஞ்சு இந்த கோடு அதெல்லாம் இருக்கும். நல்லா இருக்கும். இதுவும் பாத்தீங்கன்னா லக்கி ஸ்டார் தான். லக்கி ஸ்டார். அப்ப உண்மையா சொல்றேன், அந்த பள்ளிக்கூட காலம்ன்றது என்ன, அது வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு மறக்க முடியாத ஒரு நாட்களா இருக்கு. இப்ப வரைக்கும் நான் அடிக்கடி எங்கிட்ட பள்ளிக்கூட வாசலால போகும்போது அடிக்கடி யோசிப்பேன். ஒரு காலத்துல இது எங்கண்ட ஒரு கோட்டையா இருந்தது. நாங்களாம் அங்க என்னன்னு சொல்றது அப்படி தெரிகிறது. இப்ப நாங்க ஒரு 3ஆம் ஆள் மாதிரி ஒரு ஃபீலிங் உண்டு. பழைய மாணவர் போது எங்களை அந்த எங்கண்ட வீட்டுல இருந்து என்ன ஒதுக்கி விட்ட மாதிரியான ஒரு ஃபீலிங் மாதிரி இருக்கும். இருந்தாலும் ஓகே, அந்த
அந்த காலங்கள்ல எவ்வளவோ சண்டைகள், எவ்வளவோ பொறாமைகள், எரிச்சல்கள் என்று புரிதங்களுக்குள்ளேன்னு படிக்கிறதுல இருந்து, எக்ஸாம் எழுதுறதுல இருந்து, நான் கூட மார்க்ஸ் வாங்குறதோ நீ கூட மார்க்ஸோ அதோ இதோன்னு சொல்லி ஐயோ அது சொல்லவே முடியாது. நான் கிட்டடியில ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். நான் நினைக்கிறேன் சென்ற காலேஜோ ஹிந்து காலேஜ் ஹிந்து காலேஜ் அந்த பழைய மாணவர் எல்லாரும் ஒன்று கூடி பெரிய ஆட்களுன்னு எல்லாருமே அந்த ஷார்ட்ஸும் ஷர்ட்டும் போட்டுக்கொண்டு அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு நாள் ஃபுல்லாவே தங்களோட பழைய டீச்சர்ஸ் மூலம் வந்து படிச்சது அந்த பேனியல் என்ன உடம்பெல்லாம் புல்லரிக்குது. எனக்கு பள்ளிக்கூட காலங்கள் வந்து வராது. எங்க வாழ்க்கையில எனக்கு மறக்க முடியாத வாழ்க்கை காலம் எதுன்னு கேட்டா ஒன்று பள்ளிக்கூட காலம், அடுத்தது சுவிஸ் காலம். எனக்கும் இருக்கு. எனக்கு பள்ளிக்கூட காலம், ஹாஸ்டல் காலம் ஒன்று மாதிரி இந்த வாழ்க்கையில மறக்க முடியாது அந்த நினைவுகள் எல்லாமே. என்ன அப்ப அந்த காலங்களோட சேர்ந்து அந்த காலங்கள்ல சாப்பிட்ட எல்லா சாப்பாடுகளையும் பெரும்பாலும் உங்களுக்கு காட்டியிருக்குன்னு நினைக்கிறேன். இதை விட கணக்கா இன்னும் இருக்குது, சொல்லவே முடியாது கணக்கா இருக்குது. முடிஞ்ச அளவு உங்களோட காட்டி நாங்களும் இதை சாப்பிட்டு இருக்கிறோம், உங்களும் காட்டியிருக்கிறோம். கொஞ்ச நேரத்துல ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்ன போயிட்டு வந்தாச்சுன்னு கண்டிப்பா 100% நான் சொல்லுவேன். இந்த காணொலி பார்க்குற உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில உங்களோட கடந்த காலத்தை அது மீட்டி பார்த்துருக்கு மட்டும் நம்புறோம். என்ன ஏதோ ஒரு வகையில ஏதோ இதுல இருக்க ஏதோ ஒன்றோடு கூட நீங்கள் அதோட நெருங்கி இருந்திருப்பீங்க, கனெக்ட் பண்ணி இருந்திருப்பீங்க. அப்ப ஓகே, இப்ப இந்த காணொலி இதோட முடிச்சு கொள்றோம். வேற என்ன ரஞ்சினி? வேற என்ன, இந்த நினைவுகளை உங்களோட பகிர்ந்ததுல எங்களுக்கு மிக மிக சந்தோஷம். இதே மாதிரி இனியும் நல்ல நல்ல காணொளிகளை நாங்கள் எடுத்து போட முயற்சி செய்கிறோம். ஓகே, அப்ப மீண்டும் நல்ல காணொளியில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.